ஆன்லைனில் எப்படி பஸ் டிக்கெட் புக் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்எஸ்டிசி பஸ் புக்கிங் சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஃப்ரம் டூன்னு இருக்கும். ஸோ ஃப்ரம்னா நீங்கள் வந்து எங்கேருந்து கிளம்புறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஊரை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு டூனா நீங்கள் எந்த ஊருக்கு வந்து போகிறீங்களோ அந்த ஊரை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே. ஸோ எத்தனாம் தேதி போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடல்ட்டான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதில் நீங்கள் எத்தனை டிக்கெட் வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃபீமேல் இருந்தாங்கன்னா ஃபீமேலு, சில்ட்ரன் இருந்தாங்கன்னா சில்ட்ரன் ஃபீமேல் இருந்தாங்கன்னா ஃபீமேலு கொடுத்துட்டு சர்ச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே, அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போது அந்த நாளைக்கு என்னென்ன பஸ்ஸெலாம் வந்து அவைலபிளாக இருக்கும் எஸ்சிடிஸில், ஸோ எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது உங்களுக்கு எந்த டைமில் வந்து நீங்கள் கிளம்புறீங்க, ஸோ எந்த டைமில் வந்து பஸ்ஸு வந்து போகும் அந்த ஊருக்கு, ஸோ எல்லாமே இதிலே வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா புக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ சீட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பிக்கப் பாயிண்ட்டுன்னு இருக்கணும். பிக்கப் பாயிண்ட்னா நீங்கள் வந்து எந்த இடத்துலேருந்து வந்து ஏறணும்னு நினைக்கிறீங்களோ பஸ்ஸில், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ராப்பிங் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு உங்களுடைய நேம் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து உங்களுடைய ஏஜ், நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஐடி கார்டு டைப்பு. ஸோ ஆதார் கார்டு தான் வச்சுருப்பீங்க மெயினாக. ஸோ ஆதார் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டுனா கவர்மெண்ட் இஷ்யூடு ஃபோட்டோ ஐடி கார்டுன்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு நம்பரை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி. ஸோ இதெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஓகேன்னு சொல்லியிருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இனிமேல் தான் வந்து டிக்கெட்டோட ரேட்டு வந்து தெரியும் நமக்கு வந்து. ஸோ எவ்வளோ வந்து டிக்கெட் வந்து இதில் வருதுன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து டிக்கெட்டோட ரேட்டு இதில் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த ஃபார்மில் வந்து ஃபில் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த மேக் பேமெண்ட் வந்து கொடுத்த உடனே நீங்கள் வந்து டெபிட் கார்டு வச்சுருந்தா டெபிட் கார்டு மூலமாக பே பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு வச்சுருந்தா கிரெடிட் கார்டு மூலமாக கூட பே பண்ணிக்கலாம். அடுத்ததாக கூகுள் பே, ஃபோன்பே, உங்கள் யூபிஐ ஐடி, நெட் பேங்கிங், ஸோ இது மூலமாக கூட நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ஒரு சர்வீஸ் எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜெலாம் வந்து பிடிக்க மாட்டாங்க. கரெக்டாக 905 ரூபானா 905 ரூபா தான். இந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் பஸ்ஸில் ஏறப்போ வந்து காமிச்சா போதும். ஸோ இப்படி தான் வந்து ஆன்லைனில் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வேறு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.